சாண்ட்ரா எப்படி உள்ளே வந்தாங்க அந்த கதை? அவங்க உள்ளே வந்து அவங்க என்னோடய ஃபேன் ஆக்சுவலாக சன் மியூசிக்கில் பயங்கர ஃபேனு. ஒன் ஃபைன் டே கால் பண்ணிவிட்டு மாதிரி என்ன சொன்னேன், எனக்கு பிடிக்கும், உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போலாம் லவ்வெல்லாம் பண்ண முடியாதுங்க, சும்மாலாம் தெரியாமலாம் பண்ணணும். அப்போல்லாம் பில்டப்லாம் கொடுத்துட்டு நான் இந்த டைம் தான் ப்ரோக்ராம் பண்ணேன், நீங்கள் வேணால் நான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி ஓகே, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஆனால் வேலையாக இருந்தேன். 5:30 போய் ப்ரோக்ராம் வச்சேன். அந்த தமிழ் ஹிட்ஸ்னு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அங்கே. தமிழ் பேசுகிற ஒரே பொண்ணு அந்த பொண்ணு தான். பார்த்தா இந்த மாட்டாடா அவங்க, இந்த பொண்ணாடா நம்ம ஃபோனை கட் பண்ணிட்டோம், பேசியிருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே, என்னடா அது பில்டப்லாம் கொடுத்து கட் பண்ணிட்டோமே ஃபோனை. சரி பரவாயில்ல. அப்போ நான் வந்து ஃபோன் பண்ணி அவ்வளோ பில்டப் கொடுத்து 6 மாதம் பழகுங்க அவ்வளோ இல்லைங்க, சத்தியமாக நீங்கள் தான் எனக்கு தெரியாது, நீங்களும் ஒரு ஆங்கர் ஆகிங்க கரெக்டு, எனக்கு உங்களுக்கு பிடிக்கும்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, பட் எப்படி நம்ம பார்க்காம எப்படி ஒருத்தர் தெரியாமல் இல்லைங்க, நம்ம பழகுவாங்க பேசுவோம், காலப்போக்கில் இட் வில் ஹேப்பன். ஃபோனில் 2 வருஷம் எப்படியே பேசி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணோம். நான் கூட போகல, அவங்க வந்தாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும், ஒரு ஹீரோ பண்ணது ஹீரோயின் பண்ணாங்க. அப்படியே மேரேஜுக்கு போச்சு, லவ் கம் அரேஞ்சாக போச்சு. இப்போ எனக்கு 2 ட்வின் கேர்ள்ஸ். ஆனால் அவளுக்கு தான் சாண்ட்ரா வைஃப் சைடில் தான் அவங்களுக்கு 10 அண்ணன் 10 பிரதர், கசன் பிரதர்ஸு. ஒருத்தராக ஃபோன் பண்ணிலாம் பேசி பார்த்தாங்க. இதெல்லாம் நம்ம சின்சியராக இருப்பாங்களா அப்படிலாம், அது யூஷுவல். அது ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாக இருக்கும்போது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் வீட்டு அட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன், இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்து வேணால் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி எல்லாம் பேசி அப்படி நடந்தது தான் இந்த லவ் கம் மேரேஜ். ட்வின்ஸில் 2 பெண் குழந்தை தான் வேணுன்றது பர்டிகுலர். நான் சொன்னேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். நாங்கள் நீ என்ன வேணால் வேண்டு, நான் வந்து தவங்கட்டி வேண்டுறேன், 2 பொண்ணு தான் ஆப்ஷனே இல்லை. அப்படி டெய்லி வேண்டி ஸ்கேன் போகும்போது கவலைப்படாத, என்ன இருக்கிற போகுது, ட்வின்ஸு தான் கவலைப்படாத. ஸ்கேன் அடுத்த ஸ்கேன் எப்போ, இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணு, கோயிலெலாம் வேண்டி நான் கோயில் அப்போ தான் ஃபஸ்ட்டு மயிலாப்பூர் பாபா கோயில் போகிறேன். ஏன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனேன், செல்வண்ணன்னு கூப்பிட்டு போயிட்டு வேண்டேன், மனசார வேண்டேன். அவ்வளோ ஆசைப்பட்றேன், எனக்கும் வந்து ஆசை தெரில. ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில சொல்லிட்டு நான் போகிறேன் வைஃபை விட்டு ஸ்கேனுக்குள்ளே போனால் டாக்டர் இப்போ இதுதான் மானிட்டர் ஸ்கேன் பண்ண டாக்டர். நான் இங்கே தான் நிற்கிறேன். போன வாரம் ஒரு குழந்தை இருந்துச்சு, இப்போ என்ன 2 குழந்தை இருக்குன்னு. அப்படியே டாக்டர், அது வரும் டாக்டர். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைங்க ஒரே மிராக்கிளாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, எல்லாமே நடக்கும் டாக்டர், நான் இப்போ அங்கே தான் வரேன், அவர் பண்ணுற வேலை தான் வேறு சொல்லி அதெல்லாம் பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் எனக்கு.